தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் அமீரக சமையல். வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம புரோட்டாக்கு எப்படி குருமா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான திங்ஸை ரெடி பண்ணி வச்சுப்போம். இதுக்கு நான் கேரட்டையும் உருளைகளையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், இஞ்சி, பூண்டு இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு தட்டில் பொட்டுக்கடலை, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், தேங்காய், முந்திரி பருப்பு, மிளகு, அப்புறம் கறி மசாலா பட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மீன் மேக்கரை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சமையல் ஆரம்பிக்கலாமா? ஒரு கடாய் அடுப்பில் எடுத்து வச்சு இப்போ எண்ணெய் எடுத்து ஊற்றுறேன். பூண்டையும் சோம்பையும் கல்லில் வச்சு நசுக்கி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். கருவேப்பிலையை போட்டு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ மஞ்சளையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி இப்போ இஞ்சியும் பூண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்கிட்டு இப்போ இஞ்சி வாசல் போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்ததாக கேப்சிகத்தை இப்போ உள்ளே இறக்குறேன். அதோட உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்ச நேரம் மூழ்கி போட்டு வெந்ததும் இப்போ புதினா சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த சமயத்தில் மீன் மேக்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தட்டில் பொட்டுக்கடலை, கறி மசாலா பட்டெல்லாம் வச்சுருந்தோம்ல, இதெல்லாம் மிக்சியில் போட்டு அடித்து இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் மல்லித்தூளை இப்போ சேர்த்துக்கிறோம். அப்படியே நல்லா கொதிக்க விட்டு வெந்த உடனே இறக்கி வச்சு இப்போ கொத்தமல்லியே சேர்த்துக்கிறோம். அருமையான வெஜிடபிள் குருமா ரெடி. புரோட்டாவை ஊற்றி ஒரு கட்ட போகிறேன். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.